நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது இன்றைய ராசி பலன்தான். 25/8/2026 ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று வளர்பிறை தூவதசி திதி காலை 7:22 வரை, பின்பு திரியோதசி. இன்று வளர்பிறை பிரதோஷம். இன்று உத்தராட நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்று யோகம் சித்த யோகம். இன்று நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மற்றும் 1:45 முதல் 2:45 வரை மற்றும் மாலை நல்ல நேரம் மாலை 4:45 முதல் 5:45 வரை, 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்று கிரகங்களின் இருப்பு நிலைகளை பார்க்கலாம். சிம்மத்தில் சூரியன், கேது, புதன். கன்னியில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு. இதுதான் இன்றைய கிரகங்களின் இருப்பு நிலை தொடர்கிறது. சிறப்புகளை முதல்ல பார்க்கலாம். இன்னைக்கு என்னன்னா, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் உள்ள நல்ல நாளா இருக்குது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கும், நண்பர்கள் மூலியமாக ஒரு புதிய சிந்தனை கூடிய நாளாகவும் மற்றும் புதிதாக தொழில்தாரர்கள் மற்றும் புதிய தொழில் அமைப்புகள் உருவாக்குவதற்கும், ஒரு அணை நிலம் இது போன்ற அமைப்புகளுக்கு புதிதாக ஒருவரை சந்திப்பதற்கு ஏற்ற நாளாகவும் இருக்கிறது. புது வாகனம் வாங்குவதற்கு இந்த நாள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நாளா இருக்கிறது. வாங்க நான் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். நேயர்களே, உங்கள் ராசி நாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்தும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தும் உங்கள் ராசி நாதன் செவ்வாய் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளா என்று உங்களுக்கு தொடங்குதுங்க. இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாகவும், புதிய நல்ல சிந்தனைகள் உங்க மனதில் தோன்றக்கூடிய நாளாகவும் இருக்குமுங்க. இந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன தைரியமும் புதிய முயற்சி ஏற்பட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குருவின் பார்வையில் இருப்பதனால உங்களுக்கு புதிதாக ஒரு புதிய முதலீடு செய்தால் என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை வரக்கூடிய நாளாகவும், நீண்ட நாட்களாக ஒரு வங்கி அமைப்புகளில் இருந்த சிறு கடனை இன்று அடைக்கிறதற்கு ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. மற்றும் இன்று வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கவும், அதன் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. நண்பர்கள் மூலமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குதுங்க. கடன் பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட சிக்கி இருந்தவர்களுக்கு இன்று அதன் மூலியமாக ஒரு அடைக்கக்கூடியதாகவும், அதிலிருந்து முழுவதும் வெளியே வரக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்குங்க. நான் ஒரு கடனை கட்டிட்டேன், எனக்கு அதில் ரிலீஃப் ஆன அந்த டாக்குமெண்ட் எனக்கு கொடுக்கல, அதனால நீண்ட காலமா இருக்கு, அலைய வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மேசராசிக்காரர்களுக்கு அந்த என்ஓசி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குங்க. இன்று உயர் அதிகாரிகள், நீங்க பணிபுரியிற இடத்துல உயர் அதிகாரிகளும் சரி, உங்க கூட சக பணியாளர்களும் சரி, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு புண்ணியமாக நல்ல கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாவும் இருக்குதுங்க. நீங்களும் அவர்களும் நல்ல நட்பு பாராட்டக்கூடிய நாளாவும் இருக்குதுங்க. உடல்நல அமைப்பை பொறுத்த வரைக்கும் சீராகவும் நல்ல முறையில இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. செரிமான பிரச்சனைகள் அப்பப்ப வந்துட்டு போலாங்க. உணவு முறைகள்ல சற்று கவனம் செலுத்துறது நல்லதுங்க. ரிஷபராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. இதனால உங்களுக்கு மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய நாளாகவும், அந்த சிந்தனைகள் எப்படி செயல் வடிவம் கொடுக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நாளாகவும், அது சம்பந்தமாக சில நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பங்குதாரர் அமைப்புகள்ல இருந்த சில மன வருத்தங்கள் இன்று தீர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பங்குதாரர் அமைப்புல கடன் பாக்கி இருந்தவர்களுக்கு செட்டில் செய்யக்கூடிய நாளாகவும்,
உங்களுக்கு வர வேண்டி இருந்த பாக்கிகள் இன்று வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பணிபுரியக்கூடிய இடத்தில் ஒரு பயண அமைப்புகளால் நீங்கள் வெளியூர சற்று தூரமான ஒரு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட இருந்த உங்களுக்கு ஒரு தூரத்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தாயார் அமைப்புகளிலும் மனைவி அமைப்புகளிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இளைய பருவத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக பணியை செய்யக்கூடிய அமைப்பாகவும், இன்று அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அவர்கள் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இன்று இருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று நிதானத்தை கடைபிடிப்பதும், போக்குவரத்தில் நிதானத்தை தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இந்த அமைப்பினால் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்று நடக்கிறதால் எதையும் சற்று நிதானமாக பேசுவது நல்லதுங்க. 8ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை உச்சகுரு பார்ப்பதால் பெரிய அளவுக்கு எந்தவித மன கஷ்டமோ இழப்புகளோ வரக்கூடிய நாளா இல்லைங்க. 8இல் சந்திரன் அமர்ந்தாலே சந்திராஷ்டமம் இருந்தா கூட பெரிய இழப்புகள் எதுவும் இல்லாத நாட்களாகவும் அந்த குருவின் பார்வையால் அது ஈடு செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இருந்தாலும் புதிய முயற்சிகளை சற்று சிந்தித்து செயல்படுவதும், வாக்குவாத அமைப்புகளில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் ரொம்ப நல்லதுங்க. குடும்ப அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இன்று ஒரு கருத்தை சொன்னார்கள் கூட ஆமாம் என்று ஒத்துக்கொண்டு அந்த சரி என்று விலகிக் கொள்ளுவது நல்லதுங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. விடயங்களை தவிர்க்கக்கூடியது இன்று நல்ல பொருளாதார சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையா இருக்குங்க. இன்று பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு சற்று சாதகமான நிலை இல்லாத இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. செய்திகள் மூலம் உங்களுக்கு மன அலைச்சலும் ஒரு பயண அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளா இருக்குங்க. சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. இன்று அதிகாலை 3 மணி முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் எதிலையும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. வீண் விரயங்களை தவிர்த்து பிரச்சனைகளை பொறுமையுடன் கையாள வேண்டிய நாளுங்க உங்களுக்கு. பணி கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய நல்ல நாளா அமையுதுங்க. இந்த அமைப்பினால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உங்கள் சுற்றத்திற்கக்கூடிய அமைப்புகள் எல்லா வகையிலையும் நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாளாகவும், அண்டை வீட்டாருடன் ஒரு சுமூகமான உறவு மேம்பட்டு அவர்கள் மூலியமாக இன்று ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயன் ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சிறு விரயம் ஏற்பட்டு அதன் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. துணையோர் வழியில ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. கணவனோ மனைவியோ அவர்கள் தாய் வழி அமைப்புகள்லயும் உங்களுக்கு ஆதாயமும் உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்று எழக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அதனால் இன்று உணவு சமயத்துல சற்று நேரம் தவறாம இருப்பது நல்லதுங்க. விஷயங்களை சிந்தித்து செயல்படுவது உங்களின் சேமிப்பை உயர்த்துவதற்கு நல்ல அமைப்பா இருக்குதுங்க. பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. வீடு மாற்ற சிந்தனையும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குதுங்க. அதன் மாற்றுவதற்கு ஏற்றக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பயண அனுபவம் ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் நிதானமும் சேரக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. ஒரு பயணம் செய்வதனால் கண்ட இடத்தில் சாப்பிடுவது தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபார நுணுக்கங்கள் புரிந்து கொண்டு இன்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நல்ல முறையில் ஒத்துழைக்கக்கூடியவர்களால் நீண்ட கால பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. ராசிக்கு 6ல் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளா அமைதுங்க. இதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களா உங்களுக்கு வேண்டிய ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்து இருந்தவர்களுக்கு அது வாங்கக்கூடிய நாளாகவும், உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மனைவி, குழந்தைகள், கணவர் இவர்கள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருள் வாங்கக்கூடிய நாளாகவும், குழந்தைகள் அமைப்புகள்ல அவங்களுக்கு ஒரு கல்வி தொடர்பாகவும் உடைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பாகவும் அவங்களுக்கு விரயம் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க.
உறவினர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு புது உறவினர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும், புதிய உறவினர்கள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய நாளாகவும், அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவிகரமான சில செயல்களை செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அதாவது வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பே உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நாளா இன்று இருக்குதுங்க. சோம்பலை விட்டொழிச்சு உங்களின் சுறுசுறுப்பாக பணியை தொடங்குங்கள். நல்ல தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. விருப்பமான பொருட்கள் கிடைத்து சொத்து பிரச்சனைக்கு தீர்வாக அமையக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உறவினர்களின் ஆதரவு, வியாபாரம் மற்றும் சிந்தனைகள் உங்கள் புதிதாக தோன்றி அவர்கள் மூலியமாக அதை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அது வேலை தொழில் அமைப்புகள்ல கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் 11 மணிக்கு மேல நீங்க சுறுசுறுப்பா நீங்க அந்த வேலையை செய்து முடித்து அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ராசி நேர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தும் இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. இந்த கிரகங்களின் இருப்புகளால் உங்களுக்கு புத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு, அதாவது நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி இன்று கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக நான் ஹாஸ்டல்ல குழந்தைகளை சேர்த்திருக்கேன், என்னால் பார்த்துட்டு வர முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கன்னி ராசிக்காரர்கள் இன்று உங்கள் குழந்தைகளை பார்க்கக்கூடிய நாளாகவும், அவர்கள் மூலியமா அவர்களிடம் உரையாடுவது மூலியமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் புத்துணர்வும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் இருப்பவர்களுக்கு இன்று எதிலையும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கன்னிராசியில் பிறந்த இளைய பருவத்தினருக்கு இன்று சுறுசுறுப்பாக அனைத்து பணிகளையும் முடித்து பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும், நீண்ட காலமாக தாய் தந்தையை பிரிந்திருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தாய் தகப்பன் அமைப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. விஷயங்கள் இன்று கவனத்தை சிதற விடாமல் முக்கியமான வேலைகளை கவனம் செலுத்துவது உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்குகளை நோக்கி பயணிப்பது உங்களுக்கு எதிர்கால திட்டமிடலுக்கு நல்லதுங்க. அமைப்புகளில் உங்களுக்கு ஆதாயமும் தாய் வழி உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குதுங்க. துலா ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளா அமைதுங்க. 10ஆம் இடத்திலே உச்ச குரு அமர்ந்து அந்த சந்திரனை பார்ப்பது மிக சிறந்த அமைப்புங்க. இந்த அமைப்பினால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஒரு புத்துணர்ச்சியாக எதையும் துணிவுடன் செயல்படக்கூடிய நாளா இன்று உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. அமைப்புகள்ல எனக்கு இந்த நிலம் விற்காம இருக்குது, இந்த நிலம் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த நிலம் விற்காம இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு இன்று அந்த நிலம் விற்பது சம்பந்தமாக உங்களுக்கு ஆட்கள் அறிமுகமாவதற்கும் புதிய பங்குதாரர்கள் அறிமுகமாவதற்கும் இன்று அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க. பணிபுரிகிற இடத்துல சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இதனால வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வேகத்தை விட இன்று விவேகத்தைக்கு முன்னுரிமை கொடுப்பது உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய நாளாகவும் அமைதுங்க. கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் குறைவாக இருந்தாலும் 3 மணிக்கு மேல அது ஆர்வம் அதிகமாகி அதை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் இன்று திருப்திகரமாக இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளில் உங்கள் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லதுங்க. அதாவது பணியிட மாற்றங்களை ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க. அப்படி எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அது சம்பந்தமான ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஆரோக்கியத்துல இன்று நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லதுங்க. வேலை பளுவான உணவு சரியான நேரத்தில் உட்கொள்வது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்காத அமைப்பா அமையுங்க. அளவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய நாளா அமையுதுங்க. தொழில் சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளா அமையுதுங்க. இந்த சந்திரன் இருப்பால் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கும் உச்ச குருவை தொடர்பு கொள்வதால் உங்களுக்கு
பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகும். அவர்களே விட்டு கொடுத்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக தந்தையிடம் பேசுவது, தந்தையை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு அந்த தந்தை வழி ஆதரவும் அவர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நான் நீண்ட நாட்கள் வேறு இடத்துக்கு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனது வீட்டுக்கு அருகிலே இடமாற்றம் வேண்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றம் சம்பந்தமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகி புதிய சிந்தனைகள் உருவாக்கி அதை எதிர்காலத்துக்கு திட்டமிடக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இருக்குதுங்க. தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வாழ்க்கை பற்றிய புரிதலும் சிந்தனையும் மாறக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளா அமைதுங்க. இந்த சந்திரன் இருப்பால் உங்களின் வார்த்தைகள் நிதானம் இருக்கக்கூடிய நாளாகவும், வீடு மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை உச்ச குரு பார்ப்பதால் பொருளாதார அமைப்புகள் எந்தவித தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு தாராளமாக வரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சேமிப்பு ஒரு உயரக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக வங்கியில் இருக்கும் ஒரு தங்க நகையை மீட்டு வரக்கூடிய நாளாகும். அது சம்பந்தமான உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய நாளாகும். இன்று வேலை ஆட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. புதிய பொறுப்புகளை முன் வந்து நீங்களா ஏற்று அதை வெற்றிகரமா செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வரவுகள் அதிகரித்து சேமிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டு அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மேலும் ஒரு உயர் பொறுப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், மற்ற சக ஒரு பணியாளர்களின் பணியும் நீங்கள் சேர்த்து கவனிக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. 10ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரனால் உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மகர ராசி நேர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நாளாகவும் அமையுதுங்க. நீண்ட நாட்களாக மகர ராசியில் பிறந்தவர்களை திருமண அமைப்புகளை தள்ளி போய் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாளாகும். உங்க வாழ்க்கை துணை அடையாளம் காட்டக்கூடிய நாளாகவும் அமையுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பணியில் இன்று எந்தவித தேக்க நிலையும் இல்லாமல் பணி அமைப்புகளுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஒத்துழைப்புடன் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. இன்று சோம்பேறித்தனத்தை விட்டொழித்து சுறுசுறுப்பாக நீங்க இயங்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. திருமணம் ஆன மகர ராசி நேயர்களுக்கு மனைவி கணவன் இவர்கள் நீண்ட காலமாக உங்களிடம் கேட்டு கொண்டிருந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவர்கள் மனம் மகிழும்படி இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. மற்றும் தாய் வழி தாத்தா பாட்டி அமைப்புகளில் இன்று உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நாளாகும். அவர்களுக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய நாளாகும் இன்று இருக்குதுங்க. சிந்தனைகள் செயல்கள் இன்று வித்தியாசமாக செய்ய தோன்றக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பொறுப்புகள் இன்று உங்களுக்கு கூடுதலாக கிடைத்தாலும் அதையும் வெற்றியுடன் செயல்படுத்தி மற்றவர்களின் பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. வியாபார மாற்றங்கள் உருவாக்கி புது சிந்தனைகளை வியாபாரத்தில் புகுத்தி அதன் மூலியமாக புதிய வாடிக்கையாளர்களை தக்க வைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ராசினர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க.
அவரிடம் வாக்குறுதி கொடுப்பது சற்று சிந்தித்து வாக்குறுதி கொடுப்பது நல்லதுங்க. சில நேரங்களில் அந்த வாக்குறுதி தவறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. அதனால் நிதானமாக வாக்குறுதி கொடுப்பது நல்லதுங்க. உங்கள் புதிய முயற்சிகளுக்கு சிலர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இறுதியில் 2 மணிக்கு மேல் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அந்த முட்டுக்கட்டைகள் மாறக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. பொதுவா இன்று ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தொடர்புகள், அரசு அலுவலக தொடர்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலியமாக நீங்க சாதகமான சில செயல்களை உங்களுக்கு செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. 8ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரனால் உங்களுக்கு ஒரு சிறு தூர பயணங்கள் ஏற்பட்டு மனைவி வாழ்க்கை துணை அமைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ஒரு சிறு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு திட்டமிடுவதற்கும் மேற்கொள்வதற்கும் இந்த நாள் ஏற்ற நாளா அமைதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு உணவு வகைகளில் இன்று நேரம் தவறாமை கடைபிடிப்பது உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்குதுங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய நாளாகவும் உங்கள் நம்பிக்கை பெற்ற ஒருவரை இன்று நீங்கள் இரவு சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளா தொடங்குதுங்க. இந்த 11ஆம் இடத்தை உங்கள் ராசி நாதன் குருவும் பார்க்கக்கூடிய லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்குதுங்க. மூத்த சகோதர அமைப்புகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களின் செயல்களுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. எனது மூத்த சகோதர அமைப்புகளால் சிறு மன வருத்தம் இருந்துச்சு 15 நாளா. அந்த வருத்தம் நீங்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு அந்த வருத்தம் நீங்கி அவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. என்னுடைய குழந்தை நான் ஹாஸ்டல் இருக்கு, நான் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்று அவர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் அவர்கள் நீண்ட நாட்களாக உங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவர்கள் மனம் மகிழும்படி இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்புகளில் நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் சம்பந்தமான மருத்துவமனைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. புதுமையான விஷயங்களில் இன்று உங்களுக்கு புதுசா ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதை சிந்திச்சு செயல்படுத்தி செயலில் வெற்றி பெறக்கூடிய நாளா ஒன்று இருக்குதுங்க. மற்றும் பெரியோர்களிடம் ஒரு சந்திப்பு ஏற்பட்டு உங்களின் முயற்சிக்கும் உங்களின் வெற்றிக்கும் அவர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. உயர் அதிகாரிகள் பங்குதாரர்கள் அனைவரும் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க. மற்றும் பெரியோர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க மீனராசி.